வெல்கம் டு ஈசிஆர். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அவுட்லயர்ஸ்னால் என்ன, அவுட்லயர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அவுட்லயர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. இந்த 4 பீப்புள்ஸ் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ இது நம்ம ரிசர்ச்சில் எப்படி நம்ம இதை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பர்டிகுலர் ரெஸ்பாண்டன்ட் மட்டும் நம்மளுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேட்டா அவங்க ஃபில் பண்ணது வந்து தப்பாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்கேலிங் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து மேபி உண்மையாக சொல்லியிருக்கலாம், மேபி பொய்யா சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அது எப்படி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்கேலிங் கொஸ்டின் வந்து ஒரு நீங்கள் 4 கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, அந்த 4 கொஸ்டினுமே வந்து ஒன்று அவங்க வந்து 5 5 5 5 5ன்னு அவங்க கொஸ்டினையே ரீட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஹை மார்க்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் லோ மார்க்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து நம்மளோட டேட்டாவிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனாலிசிஸ் போடணும். ஏன் அந்த அனாலிசிஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்ட வந்து உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. ஒரு ஸ்டடி இருக்குது உங்களோட ஸ்டடி. ஸோ மெஜாரிட்டி ஒரு 99% வந்து அவங்களோட சேலரி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஒரு 30,000 to 40,000 தான் எங்களோட சேலரி இருக்குங்கிற மாதிரியே எல்லா ரெஸ்பாண்டும் சொல்லிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 ரெஸ்பாண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உண்மையான சேலரியே வந்து ஒரு 2 lakh எபோவ் இருக்குன்னு வைங்க மந்த்லி. நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. மெஜாரிட்டி 30,000 to 40,000 தான் அவங்களோட சேலரி இருந்திருக்குது. மெஜாரிட்டி இருக்கிற ரெஸ்பாண்ட் வந்து அவங்கள ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூ ரெஸ்பாண்ட் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உண்மையான சேலரியே வந்து 2 lakh எபோவ் இருக்குது. ஸோ அப்படி அவங்க 2 lakh எபோவ் இருக்குது அப்படின்னு அவங்க ஆன்சர் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டடியில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது ஆவரேஜாக ஒரு ரெஸ்பாண்டோட சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல அவங்க ஒரு ஃபியூ ரெஸ்பாண்ட் மட்டும் 2 lakh எபோவ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து உங்களோட டோட்டல் அனாலிசிஸோட அவுட்புட்டையே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி ஹை ரேட்டாக கொடுக்குறவங்களும் சரி, இல்லை ரொம்ப டவுன் ரேட்டாக கொடுத்தவங்களும் சரி, இந்த மாதிரி பொய்யான இன்ஃபர்மேஷன், அதாவது 100% பொய்ன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்டடிக்கு ரிலேட்டடாக இல்லாத ஆன்சர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அனாலிசிஸ் போடணும். அதுதான் வந்து அவுட்லேயர்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி எஸ்பிஸில் போடுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்பிஸில் வந்து நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற இதை வந்து நான் கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீன், அதாவது 5 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லையர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ் போகணும். ஸோ நான் இப்போ வந்து அவுட்லையர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்ப்ளோர் போய்க்கிங்க. எக்ஸ்ப்ளோரில் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை டிஃபரெண்ட் வேரியபிளில் போட்டுங்க. தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அவுட்லையர்ஸ் டிக் பண்ணி கண்டினியூ, தென் கிளிக் ஓகே. ஓகே, தென் இப்படி போட்டோன்னே உங்களுக்கு இது எல்லாமே இதெல்லாமே காட்டினதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பிளாட் இருக்குது. இதில் தான் வந்து உங்களோட அவுட்லையர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, எந்தெங்கே இருக்காங்கங்கிறதும் காட்டு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் வந்து உங்களுக்கு இந்த சென்ட்ரல் இருக்குது. இது வந்து அப்பர் லிமிட், இது வந்து பாட்டம் லிமிட் ஆர் லோயர் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம அவுட்லையர்ஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது இந்த கோடு, இந்த கோடு, இது ரெண்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம அவுட்லையர்ஸ்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நத்திங், இந்த கேஸ் தான். அதாவது ரெஸ்பாண்ட் எத்தனாவது ரெஸ்பாண்ட் வந்து அவுட்லையர் அப்படிங்கிறதா வந்து இங்கே காட்டு உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, 40 நம்பர் 48, 34, 40, 54 இவங்கெல்லாம் அவுட்லையர்ஸ்னு காட்டுறாங்க. ஸோ எப்படி அவங்க அவுட்லையர்ஸாக இருக்காங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 34 நம்பர் 34 இங்கே இருக்காங்க. 34 பார்த்தீங்களா, இங்கே வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இது யூஸ் பண்ணது வந்து 5 ஸ்கேலிங். இதில் வந்து மேபி நான் 4 or 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். அந்த 4 or 5 ஸ்டேட்மெண்ட்லேயுமே இவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால தான் வந்து இவங்கள அவுட்லையர்ஸாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி வேறு யாராச்சும் இருக்காங்களா, 48 பார்த்தீங்களா, 48ம் வந்து 5 வந்திருக்கு. 5 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது 5 வந்திருக்குன்னா அப்போ அவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து 5 ஸ்கேலிங்கில் 5 5 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அவங்கள அவுட்லையர்ஸாக காட்டுது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 5 இருக்கோ
அப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்து அவுட்லயர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கு. வேறு ஏதாச்சும் 143 பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட மோரார்லெஸ் இவர் வந்து எல்லாத்துக்குமே 5 கொடுத்துருக்காரு. மேபி 1 or 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 கொடுத்துருப்பாரு. இருக்குது அதனால் வந்து 4.80 வந்திருக்கு. ஸோ அதனால் இதையும் வந்து அவுட்லயர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப லோவாகவே கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து அவுட்லயர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 160 பார்த்தீங்களா 2.30. ஆவரேஜே பார்த்தீங்கன்னா மேபி 5 பாயிண்ட் ஸ்கேலுக்கு வந்து 3ஆவது இருந்திருக்குன்னு. பட் இவங்க வந்து எல்லாத்துக்குமே லோ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 2.30 148 2.30. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோவாக கொடுத்தனாலும் அவுட்லயர்ஸ் வரும்னு அவுட்லயர்ஸை காட்டுவாங்க. ரொம்ப ஹை ரேஞ்ச் மார்க் கொடுத்துருந்தாலும் அது வந்து அவுட்லயர்ஸில் வரும். ஸோ இது வந்து நான் 5 ஸ்கேலிங் வச்சு நான் போட்டு காட்டியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் இல்லை ஹைட்டு வெயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதோ மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா பேர்த்தோட வெயிட்டு வந்து ஒரு 70 to 60 kg மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே வர்றீங்க. இன்கேஸ் ஒரு ஃபியூ மெம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டோட வெயிட்டு வந்து 100 above இருக்குன்னா அது வந்து உங்களோட டோட்டல் அவுட்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம அவுட்லயர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் அவுட்லயர்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.